ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க, ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, ஒரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்காக, அக்யூரேசிக்காக கை ரேகையும் ஜாதகமும் ரெண்டுமே சேர்த்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரத்திலையும் கூட அந்த ஈவெண்ட் நாம பார்க்கணும். இப்ப திருமண யோகம் ஜாதகத்துல இருக்கா, அதுக்கப்புறம் கோச்சாரத்துல இருக்கா, அதுக்கப்புறம் கையிலே கூட அது கன்ஃபார்ம் ஆகணும். ஃபைனலைஸ் பிரஷ்ன சாஸ்திரத்துல தான் ஆகணும். அது விட்டுட்டு நாம வெறும் ராசியில உங்களுக்கு அப்படி நடந்துட்டு இருக்கு இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது அவ்வளவு எஃபெக்டிவான வே கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. அங்க உங்க கைரேகையும் உங்க ஜாதகம் ரெண்டுமே வச்சு, எதுக்குன்னா நம்ம பர்த் டைம் சரியா இருக்காது, பர்த் டேட் கூட சரியா இருக்காது. எத்தனை பேருக்கு பிறந்த டேட் டைமே சரியா தெரியல. அப்படின்னா உங்களோட ஜாதகம் எப்படி சரியா இருக்கும்? அதனால நம்ம கைரேகையில அந்த ஏஜ் அந்த டேட்டு எல்லாமே நம்ம ஒரு அலைனடா பார்த்து ஒரு ப்ரெடிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ பைரவி ஆஸ்ட்ரோ நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இப்போ மேஷ ராசியில பிறந்தவருக்கு திருமணம் எப்போ அமையும்? ஸோ இது நிறைய பேர் கேட்குற கொஸ்டின். ஸோ எனக்கு திருமணம் எப்போ நடக்கும் சார்? நிறைய நம்ம தேடிட்டு இருக்கிறோம், இங்க சம்பந்தம் எல்லாமே ஒரு சம்பந்தம் வரமாட்டேங்குது, ரொம்ப டிலேட் இருக்கு, ஏஜ் ஆயிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாமே இந்த மேசராசில பிறந்தவருக்கு எப்போ திருமணம் நடக்கும் பாருங்க. ஒரு திருமணம் எப்போ நடக்கும்னு சொல்றதுக்காக, அந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்காக இந்த லக்னம், ராசி, உபபாத லக்னம், சப்தம பாவம் லக்னத்திலேருந்து, அதுக்கப்புறம் சுக்கிரன்லேருந்து எல்லாமே நம்ம பார்க்கணும். நவாம்ச லக்னம் கூட நம்ம பார்க்கணும், நவாம்ச சார்ட் கூட பார்க்கணும். ஆனா ஒரு ஜென்ரலா சொல்லும்போது மேசராசில பிறந்தவருக்கு ஒருவேளை உங்க சப்தமாதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிர கிரகம் நல்ல பிளேஸ்ல இருந்தா, ஒரு தடவை துலா ராசிலேயோ ரிஷப ராசிலேயோ மீன ராசிலேயோ உச்சமா இருந்தா, ஒரு கெட்ட கிரகம் கூட அதை பார்க்கல அப்படி நினைச்சுவாங்க. வெறும் சுப கிரகங்கள் தான் பார்த்துட்டு இருக்கு. பாப கிரகங்கள் ராகு, கேது, சனி இது ஒன்றும் கூட பார்க்கல. அவர் சுக்கிரன் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் இருக்கு. அதுக்கப்புறம் விம்சோபக பலம்னு பார்ப்பாங்க, திக்பலம் பார்ப்பாங்க, இந்த நிறைய ஒரு லேயர் பேலேயர் பார்ப்பாங்க. அதுக்கு சிஸ்டம்ஸ் இருக்கு. ஆனா ஒருவேளை இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல சுக்கிரன் ஒருவேளை ஒரு நல்ல பிளேஸ்ல இருந்தா, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில உங்க திருமணம் 27th இயர்க்குள்ள நடந்துடும். 27th ஏஜ்க்குள்ள உங்க திருமணம் நடந்துடும். யாருக்கு? இந்த மேச ராசியில பிறந்தவர். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இந்த ரெண்டாவது கேட்டகரி ஒருவேளை சுக்கிரன் ரெட்ரோகிரேட் ஆயிருந்தா, ஒக்ரி ஆயிருந்தா, சுக்கிரன் நல்ல பிளேஸ்லயே இல்லை, அஷ்டம பாவத்திலயோ சிஷ்ட பாவத்திலயோ இருக்கு. ஆனா மொத்தமா அது டெஸ்ட்ராய் ஆகல, அதோட சக்தி இன்னும் இருக்கு. எப்படின்னா அது ஒரே ஒரு பாப கிரகம் தான் பார்த்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சனி பார்த்துட்டு இருக்கு, இல்லைன்னா அவர் செவ்வாய் பார்த்துட்டு இருக்கு. இந்த மாதிரி காம்பினேஷன் இது செகண்ட் கேட்டகரி வரும். இது பிலோ 33rd ஏஜ் கூட இவரோட திருமணம் நடக்கும். நான் ஒரு ரிசர்ச் பண்ணபடி, என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்கு, நான் ரிசர்ச் பண்ணபடி இந்த மாதிரி நடக்கும். ஒருவேளை உங்க சுக்கிரன் உங்க ஜாதகத்துல லக்னத்திலிருந்து, சந்திரன்லேருந்து, நவாம்ச சார்ட்ல, அதுக்கப்புறம் நிறைய டைம் அஸ்தம் ஆயிடும். அதுக்கு கம்பஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படி ஆயிருந்துச்சுன்னா மேச ராசியில பிறந்தவருக்கு இந்த தேர்ட் கேட்டகரி இது எபவ் 40 ஆயிடும். நிறைய பேருக்கு இது டிலே ஆயிடும். சில பேருக்கு திருமணமே ஒரு கரெக்டான டைமுக்கு நடக்காது. சில பேருக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் இது கேன்சல் ஆயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும். இதுக்கு என்ன பண்ணணும்? பரிகாரம்னா எக்கச்சக்கமான பரிகாரங்கள் இருக்கு, எல்லாமே வேலை செய்யாது. ஆனா பிருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் தான் இருக்கு. அதுல நீங்க அந்த கோவிலுக்கு போங்க, இந்த கோவிலுக்கு போங்க, பெருசான பூஜை, இன்னமும் காஸ்ட்லியான பூஜை, ஜெம்ஸ்டோன்ஸ் ஒண்ணுமே இல்லை, மந்திர ஜபம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி நீங்க இது சொல்லுங்க, ஸ்வயம்வர பார்வதி மந்திரத்தை ரெகுலரா சொல்லுங்க. 100% உங்க திருமணம் சரியான டைம்ல நடக்கும். ஆனா அந்த யந்திரம், அந்த ஸ்வயம்வர பார்வதி யந்திரத்தை மட்டும் நான் பைரவி ஆஸ்ட்ரோ நீங்க புக் பண்ணுங்க, உங்களுக்கு அனுப்புவாங்க, நீங்களே சொல்லுங்க, உங்க பிரச்சனை கிளியர் ஆயிடும். திருமணம் கூட ரொம்ப சீக்கிரமா கூட நடக்கலாம்.